மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைமுடி தரக்கூடிய நம்பிக்கை வேற எதுவுமே கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஸோ முடி உதிரக்கூடிய நிலையில ஆண் பெண் இருவருமே ரொம்பவே மனக்கவலையில இருப்பாங்க. ஸோ இந்த முடி உதிர்வை குறைக்கக்கூடிய 3 முக்கியமான ரகசியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை கரெக்டா நீங்க 1 மாதம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தலைமுடி நல்லா வளர்றதை பார்க்கலாம். ஸோ தலைமுடி உதிர்தல் அப்படிங்கிறது நிறைய காரணங்களால நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள். பெண்களா இருந்தாங்க அப்படின்னா பிசிஓடியோ இல்ல தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, சத்து குறைபாடுகள், முக்கியமா ஹீமோகுளோபினோட அளவு கம்மியா இருக்கிறது. இந்த காரணங்களாலதான் நிறைய பெண்களுக்கு முடி உதிர்தல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. பெரும்பாலும் அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காரணத்தினாலே முடி உதிர்தல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பொல்யூஷன்ல போறது, அதே மாதிரி நம்ம ஹேரை சில வகையான ஸ்டைல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஹேரோட அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்குது. இதனாலையும் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் சூடு அதிகமா இருக்கிறது. இந்த விஷயம் எல்லாருமே சொல்றாங்க, டாக்டர் என் உடம்பு பித்த உடம்பு தான் டாக்டர், முடி கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்பு சூடு அதிகமானாலும் முடி கொட்டுறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முடி கொட்டுதல் இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை நீங்க அடிக்கடி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தலைமுடி நல்லா வளர்றத பார்க்கலாம். அதுல முதல் மூலிகை என்ன அப்படின்னா கரிசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிங்கராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கரிசாலை கீரையை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துல இது ஒரு காயக்கற்ப மூலிகையா சொல்லுவாங்க. இந்த காயக்கற்ப மூலிகை தொடர்ந்து நம்ம 1 மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம முடி நல்லா அழகா வளர்றத பார்க்கலாம். அதே மாதிரி கண் பார்வை நல்லா தெளிவடையும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கரிசாலை கீரைய நீங்க நெய் அதே மாதிரி மிளகு சேர்த்து புளி சேர்க்காம தொடர்ந்து நீங்க 1 மாதம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். அதுல முதல் பலன் என்ன அப்படின்னா முடி கொட்டுறது நிற்கிறதா. டாக்டர் கரிசாலை கீரையெல்லாம் டெய்லியெல்லாம் கிடைக்காது டாக்டர், எப்படி டாக்டர் நான் சாப்பிடுறது அப்படின்னா கரிசாலை கிடைக்கும் பொழுது வாங்கிட்டு நிழல்ல காய வச்சுக்கோங்க. நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி அதை டெய்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் அதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும். அதை ஏன் நீங்களே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம இன்னைக்கு வெளியில கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் அந்த மூலிகை தானா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். நீங்க அந்த மூலிகையை வாங்கிட்டு வரீங்க, அதை நீங்க சாப்பிட்டும் பாக்குறீங்க, பலன் கிடைக்கல அப்படின்னா அந்த மூலிகை சாப்பிட்டதுனாலதான் எனக்கு அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்களே ஒழிய அது உண்மையிலே அந்த மூலிகை தானா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால முடிஞ்ச மட்டும் நீங்க கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த கரிசாலை கீரையை மொத்தமா வாங்கி அதை நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பொடி பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ரெகுலரா காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான வெந்நீர், அது கூட ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு நெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும். இன்னொன்னு, இந்த கரிசாலையை நீங்க தைலமாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கரிசாலையை சாறு எடுத்துட்டு அதை நீங்க சாறு எடுத்தீங்கனாலே தெரியும் கையெல்லாம் நல்லா கருப்பாயிடும். அந்த சாரோட நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா அது திரளக்கூடிய பக்குவத்துல வரும் பொழுது அந்த எண்ணெயை வடிச்சு தலையில நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி வாரத்துல 2 நாள் நீங்க தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னாலே உங்க முடி உதிர்தல் அழகா குறையிறத நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு, உங்களுடைய பித்தமுமே நல்லா குறையும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. 2வது, நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடி கொட்டுதல் இருக்கும். தலையோட முன்பகுதியில மட்டும் முடி கொட்டுது டாக்டர், ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைமுடி ரொம்ப தின்னா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில நிறைய பொடுகு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தினுடைய சாறு, இஞ்சியோட சாறு, இது 2யுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன்ல அதை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல முடி வளர்ச்சி கம்மியா இருக்கு அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ஒரு மசாஜ் மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு சின்ன எரிச்சலை கொடுக்குது அப்படின்னா அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய தலையோட அந்த ஸ்கேல்ப் ஏரியால எல்லாத்துலயுமே நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு
1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அந்த மாதிரி விட்ட பிறகு நீங்க தலைக்கு எப்பவும் போல ஒரு நல்ல ஹெர்பல் ஷாம்பு போட்டு வந்து குளிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த வேர் கால்கள் எல்லாமே நல்ல ரத்த ஓட்டம் வந்து அதற்கு கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய சல்ஃபர் சத்து, இந்த சல்ஃபர் சத்து வந்து நம்முடைய வேர் கால்களுக்கான ஒரு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கும். அங்கே ரத்த ஓட்டத்தை வந்து அதை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இஞ்சி அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. நிறைய பேருக்கு இன்னைக்கு பொடுகு, அதே மாதிரி செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தலைமுடி வந்து இப்போ வந்து இன்னைக்கு தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா வந்து அதுவும் வந்து ஒரு க்ரீசி மெட்டீரியல் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிறதா செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாதிப்பு இருக்க நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த சின்ன வெங்காய சாறு, அது கூட இஞ்சி சாறு இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்க தலையில வந்து நல்லா தேய்ச்சிட்டு, தேவைப்பட்டா கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்க தலைக்கு குளிச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். 3வது, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு டாக்டர், தூக்கம் வந்து சரியாவே வந்து இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, இது கூட முடி கொட்டுதல் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஹேர் பேக் அப்படின்னா நீங்க வெந்தயத்தை ஊற வச்சிடுங்க. இந்த வெந்தயத்தை ஊற வைக்கிறது எப்படி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, கற்றாழை, இந்த கற்றாழையோட மடல்களை வந்து 2ஆ வந்து பிரிச்சுட்டு அது கூட நீங்க உள்ள வந்து இந்த வெந்தயத்தை வச்சுடுங்க. வச்சுட்டு அதை நீங்க கட்டி ஏதாவது ஒரு தூண்லையோ ஏதாவது வந்து தொங்க விடணும். ஸோ அந்த மாதிரி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு இரவு முழுவதும் அந்த மாதிரி வந்து இருந்தது. மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயம் நல்லா கற்றாழை சாறில் ஊறி கொஞ்சமா முளை விட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல அந்த கற்றாழை சாரோட சேர்த்து இதை நல்லா நீங்க வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சிட்டு இதை வந்து நீங்க தலையில நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு வெது வெதுப்பான வெந்நீர்ல வந்து நீங்க குளிச்சிடுங்க. உங்க தலைமுடி ரொம்ப நல்லா வந்து ஒரு மென்மையா, அதே சமயத்துல வந்து சில்கியா வந்து இருக்கும். ஸோ இதை வாரத்துல 2 நாள் பண்ணும் பொழுது உங்க முடியோட தடிமன் வந்து நல்லா அதிகரிக்கும். ஆனா நிறைய பேர் சொல்றது வந்து அந்த முடி ரொம்ப தின்னா மாறிடுச்சு டாக்டர், ரொம்ப மெல்லிசா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு மருந்து. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா அந்த முடியோட கனம் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே இந்த கற்றாழையோட இதுல வந்து ஊற வச்ச வெந்தயத்தையே நம்ம ஒரு விழுது மாதிரி எடுத்துட்டு அது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம காய்ச்சலாம். காய்ச்சி அந்த ஈரப்பதம் எல்லாம் வற்றின பிறகு அந்த எண்ணெயும் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உடல் சூட்டுனால உண்டாகக்கூடிய முடி கொட்டுதல் அது வந்து முழுமையா வந்து சரியாயிடும். இந்த 3 விஷயங்களை நீங்க ஒரு மாதம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. அது கூட ரெகுலரா காலையில 2 நாட்டுக்கோழி முட்டை, அதுல வந்து இருக்கக்கூடிய பயோட்டின் புரதம் அப்படிங்கிறது உங்க முடிக்கு ரொம்பவே நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து அப்படிங்கிறது உங்க முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி அடிக்கடி வந்து கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன நெத்திலி மீன்கள், அதே மாதிரி வந்து சின்ன சின்ன மீன்களை வந்து உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த மீன்கள்லாம் வந்து உங்களுடைய முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஐரை மீன் அப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த ஐரை மீனும் முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். அந்த மீன்களையும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்க முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். ஸோ இந்த உணவுகளெல்லாம் எடுத்துட்டு நான் சொன்ன இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுதே முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரே மாசத்துல உங்களுக்கு வந்து குறையும். டாக்டர் இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கேஷ்யூ அமிர்த ஹேர் ஆயில் வந்து பயன்படுத்தலாம். இது கேஷ்யூ அமிர்த ஹேர் ஆயில் பயன்படுத்தும் போது உங்களுடைய முடி உதிர்தல் அப்படிங்கிறது 1 மாதத்திலேயே நல்ல ஒரு மாற்றம் வரதை வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இன்னைக்கு தலையாய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய முடி உதிர்தல், அதை பத்தி நம்ம வந்து முக்கியமான 3 விஷயங்களை வந்து பார்த்தோம். அது கூட என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல நிறைய பேர் இதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தவங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.